Hi dear students, welcome to A to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 2026 பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஃபார்ம் டி ஜிஎம்க்கான சீட் வேகன்சிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த லெட்டர் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா டென்டாட்டிவ் சீட் வேகன்சி தான். இதில் என்னென்ன காலேஜஸ்னு லிஸ்ட் கொடுக்கல, டோட்டலாக எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தென் பார்த்திங்கன்னா இதில் இந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றம் வரலாம், அதாவது அதிகரிக்கவும் செய்யலாம், அதிகரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஓகே, சீட் வேகன்சிஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 2786 கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி நர்சிங்க்கு பார்த்தீங்கன்னா 400 கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்ஸ் இருக்குது. பிஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா 120 கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. டோட்டலாக அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ், நர்சிங், பிஃபார்ம் எல்லாத்துக்குமே சேர்த்து கவர்மெண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் 3306 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதையே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் பொறுத்த வரைக்கும் ஏஹெச்எஸ் கோர்சஸுக்கு 3969 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நர்சிங் பொறுத்த வரைக்கும் 11807 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 7234 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 23,010 சீட் அப்படிங்கிறது இருக்குது. தென் கிராண்ட் டோட்டல், அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சேர்த்து அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ், நர்சிங், பிஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா 26,316 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, அதாவது ஃபார்ம் டி ப்ரோக்ராமுக்கு பார்த்துடலாம். ஃபார்ம் டி 6 இயர் ப்ரோக்ராம், அதாவது இங்கே 12th முடிச்சுட்டு படிக்கிற ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா 1011 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஃபார்ம் டி 3 இயர்ஸ், அதாவது பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போஸ்ட் பேக்லரேட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு 72 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை நாம் இப்போ கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். நம்ம இந்த 1011 சீட் அப்படிங்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜிஎன்எம் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ், அந்த முன்னாடி ஃபார்ம் டிக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபார்ம் டிக்கு ஒன்லி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான், கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது. தென் ஜிஎன்எம் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 2080 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் 5455 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. டிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் டிப்ளமா இன் ஃபார்மசி 2 இயர் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 240 சீட் அப்படிங்கிறது இருக்குது. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் 6540 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போவே உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா, அதாவது அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் சேர்க்காம இந்த டிஃபார்ம், ஜிஎன்எம் நர்சிங், ஃபார்ம் டி, அலைடு ஹெல்த் கேர், நர்சிங், பிஃபார்ம் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி டென்டாட்டிவாக 41,642 சீட்ஸ் அப்படிங்கிறது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இது போல்டாக இவ்வளோ சீட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது போக எக்ஸ்ட்ரா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சீட் ஸ்ட்ரக்சரில் மாற்றங்கள் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாங்காக இவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இனிமேல் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, என்னெல்லாம் காலேஜஸில் என்னெல்லாம் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற காலேஜ் டீட்டெயில் ப்ளஸ் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற சீட் வேகன்சியும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுக்கும் சேர்த்து 41,642 சீட்ஸ். இந்த 2026க்கான ஸ்டேட்டஸ் போன இயர் ஸ்டேட்டஸ் கிடையாது. இந்த இயர் கவர்மெண்ட் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண சீட் வேகன்சி தான் இது. இப்போதைக்கு நமக்கு வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணல. தென் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நமக்கு இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு 1 டே முன்னாடி டீட்டெயிலாக சீட் வேகன்சி அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ இன்னுமே சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இயர் எத்தனை சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு. இதே மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.